வணக்கம். உங்கள் அறிவுக்கம்மா பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம். நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம். இந்த ஏரியா வந்து சத்தியமங்கலம். இந்த ஊர் வந்து சத்தியமங்கலம். திருவண்ணாமலை விட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ ராஜகாளியம்மன் ரோட்டு மெயின்லேயே இருக்கேன், பைபாஸ்லேயே இருக்கிறேன். நான் குறி சொல்கிற இடம் இது வந்து. இந்த இடத்துல வந்து 42 அடி ராஜகாளியம்மா இருக்காங்க. முன்னாடி அணி முனீஸ்வரர் இருக்காங்க. இந்த அம்மா வந்து கருவறையில் அம்மா சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்காங்க. சிம்ம வாகனம் அம்மாளுக்கு வந்து சிம்ம வாகனம், சிம்மத்து மேலே தான் உட்காந்து இருக்காங்க. இந்த இடத்துல வாங்க, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் குறி சொல்கிறேன். மாலை 5 மணி வரைக்கும் குறி சொல்கிறேன். வாங்க, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறேன். குழந்தை எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறோங்க, ஃப்ரீயாகவே தான். மஞ்சா காமலை ரத்தத்திலே கலந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ரத்தத்திலே கலந்துருச்சுன்னு இருந்தாலே ஒரே மாதத்தில் நான் காப்பாற்றி கொடுக்குறேன். மஞ்சா காமலை உங்கள் உடம்புல இல்லாத அளவுக்கு நான் உருவாக்கி அதை விலைக்கு கொடுக்குறேன். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்காங்க, ஒத்துமை வரல அப்படின்னாக்கா வசி மை உள்ள பொருளும் இருக்குது, வசி மருந்தும் இருக்குது. வீட்டில் வந்து என்னுடைய புருஷன் குடிக்கிறான், என்னுடைய புள்ள குடிக்கிறான், கெஞ்சை அடிக்கிறான், என்னுடைய தம்பி குடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களேன்னா காலையில் வெறும் வகுத்தில் தலையில் 3 எண்ணெய் வச்சு காலையில் குளிப்பாட்டி கல் உப்பும் கல் உப்பும் மஞ்சாத்தூளும் உப்பு கல் இதெல்லாம் போட்டு 3த்தையும் போட்டு குளிக்க வச்சு கூட்டினுவாங்க ஆலயத்துக்கு. கூட்டின்னு வந்து நான் பச்சாலை மருந்து கொடுத்து அந்த குடிக்காத அளவுக்கு அவங்கள மாற்றி கொடுக்குறேன். உன் கணவனாக இருந்தாலையும் வீட்டுக்காரனாக இருந்தாலையும் உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் அதை மாற்றி கொடுக்குறேன். குடிக்காத அளவுக்கு அடக்கி அமைதியாக்கி கொடுக்குறேன். 2வது பில்லி சூனி ஏவல் கந்திஷ்டி கை கால் வரல, எனக்கு படத்தை படிக்க இருக்கேன், வீட்டில் தூங்க முடியல, எனக்கு கெட்ட கிணவு வருது அப்படின்னு சொல்லி வாங்க. அந்த கிணவு வராத அளவுக்கு வீட்டுக்கு அஷ்டபந்தனம் ரெடி பண்ணி உருவாக்கி கொடுக்குறேன். அந்த அஷ்டபந்தனத்தை கொண்டு போய் தலைவாசப்பிள்ளை மெயினில் மாட்டுங்க. தீய சக்தி எல்லாம் வெளியே போகும். தெய்வம் தேவாதி வீட்டுக்குள்ளே வரும், வர வைப்பேன். யார் எது செஞ்சிருந்தாலும் அந்த கட்டை உடைச்சி கொடுப்பேன். அதே 2வது வந்து வீட்டில் வந்து செய்வான இருந்தாலும் சரி, பட்டம் பகலிலே அதை எடுத்து காமிக்கிறேங்க. உங்கள் கையாலே கிடப்பார போட்டு நோண்டு, இந்த இடத்துல நோண்டுறான்னு நான் சொல்கிறேன். நோண்டுட்டோம். அதே இடத்துல பட்டம் பகலில் நான் எடுத்து கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் பில்லி சூனி இருந்தாலும் சரி, நான் எடுத்துக்க காப்பாற்றி கொடுக்குறேன். அதை காமிச்சு கொடுக்குறாள் என்ன இருக்குதுன்னு அதை உடச்சி காமிச்சு கொடுக்குறேன். அந்த மாதிரியும் என்கிட்ட ஆள் இருக்காங்க, நாங்களும் வந்து செய்கிறோங்க. அதுக்கு எல்லைக்கட்டு கட்டி யார் எது செஞ்சாலையும் தாக்காத அளவுக்கு அந்த வீட்டுக்கு சக்பிந்தி போட்டு எல்லைக்கட்டு கட்டி 4 மூளைக்கு 4 அஷ்டபந்தனம் சாப்பிட பண்ணி அதை பூஜை பண்ணி அதுக்கு அடக்கலம் பண்ணி அதுக்கு கல்யாணி பூசங்காய் எலுமிச்சி மலம் அமாவாசைக்கு காவு கொடுத்துனே வரட்டும். அந்த வீட்டான எவன் எது செஞ்சாலும் சரி கிட்ட வராத அளவுக்கு நான் உருவாக்கி கொடுக்குறேன். வாங்க, இந்த ராஜகாளியம்மனை தேடி வாங்க. உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொடுக்குறேன். அளவுக்கு மீறி நான் பணமும் அதிகம் வாங்குறதில்ல, கம்மியாக தான் வாங்குறேன். எல்லாரும் 10,000 20,000 50,000 1 லட்சம் வாங்குறேன்றாங்க. அந்த மாதிரி நான் வாங்குறதில்ல. 10,000 5,000 5,000 7,000 இந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்குறேன். அதை கிளீனாகவும் சரி பண்ணியும் கொடுக்குறேன். அனைவரும் வாங்க, இந்த ராஜகாளியம்மனை தேடி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம். திருவண்ணாமலை விட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம சென்னையிலேருந்து வரணுன்னாக்கா திருவண்ணாமலை பஸ் ஏறுங்க. நம்ம சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க. திருவண்ணாமலையிலேருந்து பஸ் ஏறினாங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலை பஸ் ஏறினா சத்தியமங்கலம் டிக்கெட் எடுத்துருங்க. சத்தியமங்கலத்தில் வந்து முன்னாடி டிரைவர்கிட்ட சொல்லுங்கள், ஐயா இந்த சத்தியமங்கலத்தில் காளி கோயிலுக்கு தாங்க இறக்குனா நம்ம கோயில் கடப்புலேயே இறக்குவாங்க. மெயின் பைபாஸில் இருக்கேன் நான், கோயில் கடப்புலேயே இறக்குவாங்க. இப்படி பெங்களூர்லேருந்து வரணுன்னாக்கா பாண்டிச்சேரி வண்டி ஏறுங்க, மெட்ராஸ் வண்டி ஏறுனாக்கா சத்தியமங்கலமே டிக்கெட் எடுத்து நம்ம காளி கோயிலனே இறக்குவாங்க பஸ் டிரைவருங்க. கேட்டுக்குனாக்கா சென்னையில் பைபாஸ்லேயே இருக்கிறேன். யாரும் நீங்கள் தேட வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. துருவா கரெக்டாக ஏறி வரலாம். விழுப்புரம் மதுரை இப்படி வரணுன்னாக்கா விழுப்புரம் வந்துடுங்க. விழுப்புரத்துலேருந்து செஞ்சி வந்து செஞ்சிலேருந்து சத்தியமங்கலம் 10 கிலோமீட்டர் வாங்க. மலையனூர் பக்கம் தான் நம்மளுக்கு, இந்தாலேருந்து 8 கிலோமீட்டரு. அனைவரும் வாங்க. வேலூர்லேருந்து வரணுன்னாக்கள்னாலையும் விழுப்புரம் வண்டி ஏறுங்க, செஞ்சியில் வந்து இறங்குங்க. செஞ்சிலேருந்து திருவண்ணாமலை பஸ் ஏறுங்க. சத்தியமங்கலம் டிக்கெட் எடுத்து நம்ம கோயில் 10 கிலோமீட்டர் தான் செஞ்சியிலேருந்து. அனைவரும் வாங்க. உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நான் தீர்த்து கொடுக்குறேன், உங்கள் குறையெல்லாம் தீர்த்து கொடுக்குறேன். அனைவரும் வாங்க. உங்களுடைய வியாபாரம் வந்து வசியம் அவ்வளோ, வியாபாரம் தொழில் வந்து எனக்கு ரொம்ப முடங்கி போய் இருக்குது, என்னை இந்த மாதிரி முடக்கிட்டாங்க, எனக்கு செய்வேனை வச்சுட்டாங்கன்னு சொல்லி வாங்க. அந்த கட்டை உடச்சி வியாபாரத்தை திருப்பி பழைய மாமலை நான் திருப்பி கொடுக்குறேன். வியாபாரம் பழைய மாமலை வியாபாரம் ஆகிற அளவுக்கு நான் உருவாக்கி கொடுக்குறேன். பயப்படாத வாங்க. அனைவரும் வணக்கம்.